அடைச்சா வைக்கிற. நீ இப்போ என்னை கொல்ற இதே காக்கிற திரும்பி வந்து உங்ககிட்டேருந்து எஸ்கேப் பண்ணுறேன். ஹாய் நண்பா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்னாப்பி தண்டர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போவோம்னா, கிராணி நம்மளை போன வீடியோவில் ஏற்றி கொண்டிருப்பா. பட் இந்த வீடியோவில் ஏற்றி கொண்ட அதே காக நம்ம எஸ்கேப் பார்க்க போவோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், லைக் இது ரெண்டு மட்டும் தட்டிங்க. கார் எஸ்கேப்க்கான திங்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம். கார் பேட்ரி. இப்போ நம்ம கிராணிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதம் வாங்கினா தான் நம்ம கார் எஸ்கேப் மங்களகரமாக முடியும். கிராணி வந்துட்டியா? எனக்கு ஆசீர்வாதத்தை கொடு, நான் எஸ்கேப் பண்ண போகிறேன். ஓகே, அப்படியே அவளை அந்த சைடு விட்டுட்டு நான் இந்த சைடு எரிஞ்சு வந்துட்டேன். இப்போ உங்ககிட்ட ஒரே ரெக்வெஸ்ட் கொடுக்கேன். நீ அண்ணனாவோ தம்பியாவோ நினச்சி சப்ஸ்கிரைப், லைக் இது ரெண்டு மட்டும் தட்டி விட்டுட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப், லைக் இது ரெண்டு ஒரே பட்டன் தான். அந்த ரெண்டு பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். பேட்டரியை போயிட்டு கீழே போட்டுட்டு கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் அ ஷார்ட் கன்னும் ஸ்பெஷல் கீயும் இருந்துச்சு. சரி, பார்ட் ஆஃப் ஷார்ட் கன்னு போய் போட்டுட்டு வந்துட்டு இங்கே சைடு வந்தேன். பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாட்டு என்னையா எல்லாமே இது கார் எஸ்கேப்புக்குள்ளே தான் கிடைக்குன்னு போட்டு இந்த சைடு இந்த டப்பாவை போட்டுட்டு இன்ஜின் பாட்டை போட்டு இங்கே வெயிட் பண்ணேன். இது கிராணிக்கு ஒரு ட்ராப்பு. சாவ போக கிராணி ஜாவி உள்ளே போயிட்டான். அவ்வளோதான். கரெக்டாக கதவை க்ளோஸ் பண்ணி லாக்கு. அவ்வளோதான். ஆணு ஓய் கிராணி அடைச்சி போட்டாச்சு. அவ்வளோதான். இன்னும் அவளால் எஸ்கேப் ஆகவே முடியாது. இந்த புகையிலேயே மூட்டியே செத்து போயிடுவா. என்ன கிராணி சௌக்கியமா? இன்றைக்கி உங்கள் இடையில தான் எஸ்கேப் பார்க்க போகிறேன். போயிட்டு வா. இந்த நம்பரை பார்த்துக்கோங்க. 1 பார்த்துக்கோங்க. நல்லா தேவைப்படும். 1 நம்பர் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்த புக்கு இருந்துச்சு. சரி, புக்கை போய்ட்டு மேலே வச்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்பைடர் கீயாக தருவாவை. சரி, புக்கை கொண்டு போய் வச்சுருக்கோம். இதான் கிராணியோட பொண்ணு கிராணி பொண்ணு. இங்கே புக்கை வச்சுட்டா அப்படியே தவழ்ந்து வந்து இங்கே ஸ்பைடர் கீயை வச்சுட்டு போவா. அவள் தான் கீழே இருப்பா. ஸ்பைடராக இருப்பா கீழே. இந்த வழி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அங்கே தான் இருப்பா. இப்போ என்ன பண்ண போவோம்னா, இப்போ இந்த மணியை அடிச்சுட்டு அப்படியே ஸ்பைடர் கீயை போய் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வர போவோம். டைமும் ஆகிட்டு இப்போ கிராணி ஒரு வேறு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் மேலே ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து உள்ளே என்ன இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, அது தேவையில்லை நம்மளுக்கு. ஸ்பைடர் கீயை வச்சுக்கிட்டு அப்படி இது கூட ஒளியை நம்ம பார்த்தா வேண்டாம். ஸ்பைடர் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பாயிண்டில் சுட்டால் போதும். இல்லைனா மீட் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்படி காக்கா சைடு வந்தீங்க பார்த்தீங்கன்னா காக்கா ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கு. அதுக்குள்ளே அப்படியே இதுக்குள்ளே என்னன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி, இந்த இடத்த ஹேமர் போட்டு ஓப்பன் பண்ணணும். சரி, கிராணியை இந்த சைடு அனுப்புவோமா இல்லை வேண்டாம், மேலே எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லை ஸ்பார்க் பிளேக்கு அவ்வளோதான். முக்கால்வாசி கிடச்சிட்டு நம்ம கார் எஸ்கேப்புக்கான முக்கால்வாசி பார்ட் ஆஃப் ஷார்ட் கன்னு. அவ்வளோதான். கண்ணே எடுத்துடலாம். அந்த கண்ணை முதல்ல போயிட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துருக்கோம். அவ்வளோதான். கண்ணு கிடச்சிட்டு அப்படியே கீழே போட்டு கனியை கூப்பிடுவோம். கனி இங்கே வா கனி, சொட்டை கிளவி இங்கே வாடி, என்கிட்ட அடி வாங்கிட்டு போடி, அடி சூட் அடிச்சது பக்கந்துட்டா. அடிச்சதுல எங்கேயோ கிடக்கா. என்ன கனி சௌக்கியமா? கைஸ், நான் திரும்பியும் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப், லைக் இது ரெண்டு மட்டும் பண்ணி விடுங்க. அப்படியே ஸ்பைடர் இடத்துக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த இடத்துல டுமேல். அவ்வளோதான். எப்படி விழுந்துச்சு? அப்படிங்க புல்லட் இருக்கும். நான் கீழே ரீலோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படிங்க ரீலோட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன கைஸ் இது இருந்துச்சு? ஏன் இது யூஸ்ஃபுல் இருக்கா இல்லையான்னு நீ கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல் இருக்குது. இதுதான் வச்சு தான் அந்த இன்ஜின் பாட்டில் ரெட் கலராக வந்துச்சு தெரியுமா? அதில் தான் இதுதான் வின்சன். கிராணி அதேமாதிரி கொண்டுறான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அவ்வளோ இப்போ வந்ததுவா கிராணி அப்படி இறங்கி இந்த ஆன் பண்ணிவிட்டு அப்படி திரும்ப பண்ணாண்டே அந்த ஆன் பண்ண சவுண்டில் அவன் என்னை பார்த்துட்டா. அந்த சைடு சவுண்டு கேட்டுச்சா என்ன பக்கான்னு தெரில. நான் ஆன் தான் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். அதை வரையும் பார்த்துட்டா. சரி, சுற்றி எஸ்கேப் பண்ணிடுவோம். அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு திரும்பியும் அந்த இடத்துக்கு வந்து அப்படியே போட்டேன். திரும்பியும் அதே இடத்துக்கு வெஞ்சை போட்டு சவுண்டு போட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணியே ரெடியாகவே வச்சுக்கிட்டேன். அவ்வளோ வந்துட்டா அடிக்குவோம், வெளுக்குவோம். அப்படியே கதவை பூட்டிக்கிட்டு அப்படியே அந்த மக்கட்டை தூக்கி போட்டால் அவரை வெளியே வர முடியாது. ஓட்டாமாமே கனி இந்த காரால் எஸ்கேப் பண்ண போங்க. ஒவ்வொரு கடியும் தகமாக இருக்கும்னு சொல்லி ஸ்பார்க் பிரேக்கை மாற்றிட்டு இப்போ நம்மளுக்கு தேவையானது ரெண்டு தான். ஒன்று காய்க்கு, இன்னொன்று பேட்லாக்கி. ஸ்பைடர் கீயை போட்டிருப்பான்னு கீழே வந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு கிளம்புங்க. நீங்களும் லேண்டிங்கு நான் சொல்கிறேன். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு கிளம்புங்க. ஒரு இடத்துல கிடச்சுன்னா இன்னொரு இடத்துல இந்தமாதிரி எடுத்துக்கலாம்.
அதான் சொல்கிறேன். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிறவங்க எனக்கு காய்க்கியும் பேட்லாக்கையும் கிடைக்கணும், அவ்வளோதான். நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டு அப்படி இந்த வழியாக வந்தேன். அப்படியே தள்ளி விட்ருவோம். இந்த வழியாக தான் ஷார்ட்கட்டாக போய்க்கலாம். நான் போகணுன்னா சுற்றிலாம் போக முடியாது, இன்னொரு வழி நேராக இருக்குது, அப்படிலாம் போக தேவையில்லை. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துட்டு அவள் கூட சமாளித்தேன். அவளெல்லாம் டம்மி பீஸு, அவ்வளோதான், கண்டுக்கிடாதீங்க. அப்படி இந்த இடத்துக்கு உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு எஸ்கேப் இருக்குது. இந்த எஸ்கேப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த எஸ்கேப்பெல்லாம் வேணும்னு. நான் இப்பயும் சொல்லிகிட்டே இருக்கேன், அண்ணனாவோ தம்பியாவோ பார்த்து சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் இது 2 மட்டும் பண்ணி விட்டு வீடியோ பாருங்கள். நம்ம தேவையான பேட்லாக்கி கிடச்சிட்டு இப்போ என்ன பண்ண போவேன்னா இங்கே சவுண்டை போட போவேன். இங்கே சவுண்டை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த வழியாக போயிடுவேன். இவனும் கேனி மாதிரி தான் சவுண்டு கேட்டு வருவாள், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருவாள். கேனி அளவு ஸ்பீடு கிடையாது. சின்ன இடம் பார்த்தீங்களா, அந்த சைடு சவுண்டை போட்டு நான் இந்த சைடு வந்துட்டேன். சரி இப்போ லிஃப்ட்டு மேலே இருக்கும் சில இது. சரி லிஃப்ட்டு மேலே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மேலே போவேன். மேலே நீங்கள் ஒன்றுன்னு பார்த்தீங்க தெரியுமா, ஒன்றுன்னு அது இங்கே தான் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் 2 தகுந்தீங்கன்னா வெடிச்சுக்குவோம். நம்ம பழைய போன வீடியோவில் வெடித்து அதனாலேயே நம்ம ஒரு டே லூஸ் பண்ணிக்கிடுவோம். இங்கே விச் ஹேண்டில் இருக்குது, தேவைப்படும். விச் ஹேண்டில் இந்த கிணத்துக்குள்ளேருந்து எடுக்க வேண்டியது அது யூஸ் ஆகும். சரி வச்சுக்கிட்டு அப்படியே கீழே வந்தேன். அங்கே தான் நிற்க அந்த காலத்துக்கு தான் ஓய் போயிட்டா. இப்போ என்ன பண்ண போவோம்னா நம்ம ஷார்ட்கட் வழியோடி போயிட்டு அங்கே பேட்லாக்கியை தூக்கி போட்டுட்டு போவேன். ஷார்ட்கட்டையை தூக்கி போட்டுட்டு இப்போ விச் ஹேண்டில் எடுத்துகிட்டு நம்ம கீழே போயிட்டு அங்கே போவேன். கேனி போனான் அந்த லைட்டாக சின்ன கேப்பில் பார்த்தேன். ஸ்பைடர் இவ்வளோ ஸ்பைடர் இருக்குது, இவ்வளோ விளையாண்டுட்டு இருக்கா. சரி பார்த்துட்டா நம்ம ஓடியே வந்துட்டு மேலே போயிட்டு விச் ஹேண்டில் எடுத்துகிட்டு அங்கே சுற்றுக்க இடத்துல போய் சுற்ற போவோம். அப்படியே சுற்றிட்டே இருந்தால் அங்கே என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஹேமர். ஓ மை காட். சரி ஹேமர் எடுத்துகிட்டு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு 2 இடத்துல பார்க்கணும். ஹேமரு ஒன்று இந்த வழியாக போய் கீழே இருக்கும், அங்கே போனால் பேக் சைடு இருக்குது. அது கிடச்சி கேனியும் வந்துட்டு அவளை சாவடிச்சு நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு அவளை சாவடிச்சுட்டு திரும்பியும் ஹேமர் எடுத்துகிட்டு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அவள் இங்கே ஸ்பைடருக்கு பக்கத்தில் இங்கே எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதாவது இருக்கான்னு பார்த்தா 2லேயும் ஒன்றுமே இல்லை. இந்த காகவில் நம்ம எடுத்து வேஸ்ட்டு தான். சரி பிளாங்க் எடுத்து இந்த இடத்துக்கு வச்சு போகணும், பிளேஸும் கொடுத்து உள்ளே வயசு போனால் உள்ளே போனால் சேஃப் கீ இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. சேஃப் கீ இங்கே தான் இருக்குது. அப்படின்னா சேஃப் கீக்குள்ளே காக்கி இருக்கும். எப்படி என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் இது 2 மட்டும் பண்ணுங்கள். கட்டிங் பிளேஸ் தேவைப்படுது. கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வெட்டணும், அந்த ஒயரை வெட்டணும். அப்படியே சேஃப் கீ எடுத்தாச்சு. இப்போ சேஃப் கீயை போய் அடியில் லோட் பண்ணிவிட்டா காக்கி. என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டிய எல்லா பொருட்களும் ஆணிவேக கிடைத்து விட்டது. கால்டு கீழே மாஸ்டர் கீ டோர் எஸ்கேப் தேவைப்படும். சரி நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு டிக்கி க்ளோஸு இல்லை வேண்டாம் கேஸ் கோலின் ஊற்றுக்கிறதுக்கு இந்த சைடு கேஸ் கோலின் இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். இங்கே தான் பார்த்தேன், ஸ்டார்டிங்கே நான் பார்த்துட்டேன். கேஸ் கோலினை எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோல் ஊற்றினா தான் வண்டி போகும், இல்லைனா என்ன போகும் பெட்ரோலை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈலேருந்து எஃப் ஆகும். அதான் உங்களுக்கு தெரியுமே. சரி சொல்லிட்டு எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுதான் சந்தோஷமாக இருக்குது. நான் மீண்டும் உச்சரிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். நான் உண்மையிலே கெஞ்சி கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பேட்லாக்கி நான் ஓப்பனே பண்ணல. ஐயோ வெளியே போயா. பேட்லாக்கி எங்கே போட்டேன்? இங்கேருந்து கீழே போட்டணும். பேட்லாக்கியை எடுப்போம். மூட முடியாதா? சரி விடுங்க. பேட்லாக்கியை எடுத்து ஓப்பன் பண்ணி எஸ்கேப் பண்ண போவோம். காக்கி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம கேனியை எஸ்கேப் பண்ண போவோம். கேனி வீட்டிலேருந்து அவ்வளோதான். ஃப்ரெண்ட்டு அவ்வளோதான். சவுண்டு கேட்கு. பின்னாடி கேனி பார்த்துட்டா, மேலே இருக்கா, படியில் தான் இருக்கா. பாகுபடே டொம்மே விவசே. அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேனிக்கிட்டேருந்து எஸ்கேப் பண்ணிட்டோம். கேனி திரும்பியும் வருவேன், அடுத்து எஸ்கேப் பண்ண வேண்டாமா? ஓகே, இந்த வீடியோ இதிலேருந்து முடிச்சுக்குவேன். சப்ஸ்கிரைப் லைக் இது 2 மட்டும் பண்ணி விடுங்க. பாய்.